மாடர்ன் தமிழ்நாடு பார்வையாளருக்கு வணக்கம். நாளைக்கு மிக முக்கியமான ஒரு நாள். ஹரியானா மற்றும் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலுடைய முடிவுகள் வெளியாக போகின்றன. ஆனால் நம்முடைய கருத்து கணிப்புகள், தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பாக இருந்தாலும் சரி, தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பாக இருந்தாலும் சரி, காங்கிரஸ் கூட்டணி தான் 2 மாநிலங்களுமே வெற்றி பெறப் போகின்றன அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. ஹரியானாவை பொறுத்த வரைக்கும் இப்போ பிஜேபியோடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அடுத்து வரப்போகிறது காங்கிரஸுடைய ஆட்சி தான். காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்லாவே தெரியும். காஷ்மீரில் அந்த 370 ஆர்டிகல் 370 ரத்து செய்து விட்டு அதுக்கப்புறம் காஷ்மீர் என்கிற ஒரு மாநிலத்தையே யூனியன் பிரதேசமாக உடைச்சு யூனியன் பிரதேசமாக மாற்றியதற்கு பிறகு நீண்ட ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறக்கூடிய தேர்தல். அந்த தேர்தலுமே காங்கிரஸ் தான் வெற்றி பெறும், காங்கிரஸ் கூட்டணி தான் வெற்றி பெறும் என்று சொல்லி செய்திகள் வந்து கொண்டு இருக்குன்னா, இது கண்டிப்பாக பிஜேபிக்கு ஒரு அடி அப்படின்னு சொல்லலாம். நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு இன்னொரு அடி. நாடாளுமன்ற தேர்தலே அவங்களுக்கு அடி தான், ஆட்சி அமைச்சிருந்தாலும். குறிப்பாக ஹரியானாவில் பார்த்தோம்னா 50 to 58 இடங்கள் காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட மொத்தமாக 80 இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால இது ஒரு பெரிய வெற்றியா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இன்னொன்று காஷ்மீர்லையும் பார்த்தோம்னா 40 to 48 இடங்கள் வரைக்கும் காங்கிரஸ் அலைன்ஸ் வெற்றி பெறும் அப்படின்ற மாதிரியான தகவல்கள் வருது. எப்படி நாளைக்கு முடிவுகள் வந்துடும். இந்த நேரம் நம்ம நாளைக்கு இந்த சோப்புக்கு பேசக்கூடிய நேரத்தில் ஓரளவுக்கு அந்த முடிவுகள் நமக்கு துல்லியமாகவே தெரிந்துவிடும் அப்படின்னு நினைக்கலாம். இன்னொன்று என்னென்னா, ஏற்கனவே பிஜேபிக்கு ஒன்று ஹரியானாவில் அது ஆட்சியை இழக்கலாம். இன்னொன்று காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் பிஜேபி கூட்டணி முதலெல்லாம் ஆட்சியில் இருந்தாங்க. காஷ்மீரின் மக்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடியதாக இந்த தேர்தல் முடிவுகள் அமையும். இன்னொன்று மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஏற்கனவே நாடாளுமன்றத்தில் அவங்களுக்கு பெரிய அளவில் போதிய அளவு பெரும்பான்மை பலம் இல்லை. இப்போ இந்த சட்டசபை தேர்தல்களில் காங்கிரஸ் கூட்டணி ஜெயிப்பதுங்கிறது மாநிலங்களவை ராஜ்யசபாவில் பிஜேபியுடைய இடங்களை குறைக்கும். அடுத்து மகாராஷ்டிரா தேர்தல் விரைவில் வர இருக்கு. அந்த தேர்தலுக்கும் இது ஒரு முன்னோட்டமாக இருக்கும் அப்படின்ற மாதிரியும் எதிர்பார்க்கலாம். ஏன்னா மகாராஷ்டிராவில் ஏற்கனவே ஜம்மு காஷ்மீரில் என்ன மாதிரியான ஒரு சூழல் இருக்கோ அதே மாதிரியான சூழல் தான் மகாராஷ்டிராவிலையும் பாஜகவுக்கு இருக்கு. அங்கே மக்கள் எவ்வளோ அதிருப்தி இருக்காங்களோ அதே நிலைமை தான் மகாராஷ்டிராவிலையும். அதனால அங்கேயும் ஒரு நெருக்கடி இருக்கும். அதுக்கான முன்னோட்டமாகவும் இது இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். எனவே மாநிலங்களவை பொறுத்த வரைக்கும் பிஜேபியுடைய பலம் குறையும் என்பதனால் அவங்க இஷ்டத்துக்கு ஏற்கனவே 10 ஆண்டுகளில் இஷ்டத்துக்கு அவங்க மசோதாக்களை நிறைவேற்றி சட்டங்களாக்கி கொண்டிருந்தார்கள். அது இந்த ஆண்டு ஆட்சியிலேயே நடக்க முடியாத ஒரு சூழல்ல அது இன்னமும் பிஜேபிக்கு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுக்கும் அப்படின்னு தான் தோன்றுகிறது. அது நடக்குமா இல்லையான்னு நாளைக்கு பார்ப்போம். ஷோ குழப்பம். இது முச்சந்தி ஷோ. நான் உங்கள் சுகுணா திவாகர். நான் பிரகாஷ். நேற்று சென்னை முழுக்க பெரிய பரபரப்பு. வான்படை சாகசம் போய் பார்த்தீங்களா? பார்த்தேன். அங்கே போய் பார்க்கல, அந்த ஏரியாவில் தான் வீடு, அதனால வீட்டிலிருந்தே பார்த்தோம். ஓகே. மெரினா பீச்சில் தான் வீடு உங்களுக்கு? மெரினா பீச்சுக்கு கொஞ்சம் முன்னாடி. நான் கூட பீச் நடுவில் எதுவும் கடலுக்கு நடுவில் மீன் வறுத்துட்டு இருக்கீங்களோ அப்படின்னு நினச்சேன். நானும் வான்படை சாகசம் பார்க்க போனேன். ஆனால் போனதே பெரிய சாகசமாக இருந்த காரணத்தினால முழுக்க அந்த கடற்கரை பக்கமே போக முடியாத ஒரு சூழல். இதில் ஒரு நல்ல செய்தி அப்படின்னு சொன்னோம்னா உண்மையிலேயே ஒரு பெரிய பிரம்மாண்டமான நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம். உள்ள பீச்சுக்குள்ளே போக முடியாமல் இன்னொருத்தங்க மொட்டை மாடியில் ஏறி நான் 20 நிமிஷம் பார்த்தேன். அந்த வகையில் ரொம்ப அதிசயத்தக்க வகையில் தான் இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சம் பேர் மக்கள் கூடி பார்த்த ஒரு இராணுவ நிகழ்ச்சி அப்படிங்கிற அடிப்படையில் லிம்கா புத்தகத்திலையும் இந்த சாதனை இடம்பெற்றிருக்கிறது. அந்த வகையில் அது மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயம். அதே நேரத்தில் ஒரு சோகத்துக்குரிய துயரத்துக்குரிய ஒரு விஷயம், 5 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம். கிட்டத்தட்ட 20-30 பேருக்கு வாந்தி மயக்கம் இதெல்லாம் ஏற்பட்டிருக்கிறது. நிறைய எச்சரிக்கை அறிவிப்புகள்லாம் முதலே கொடுத்துருந்தாங்க. கொடையை கொண்டு போங்க, வாட்டர் பாட்டிலை கொண்டு போங்க, கேப் கொண்டு போங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் கொண்டு போனையும் கூட அல்லது கொண்டு போகாமல் எப்படியோ இப்படியான அசம்பாவிதங்கள் நடந்திருக்கின்றன. என்னன்னா அரசு ஏற்பாடுகள் செய்யலைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நூற்றுக்கணக்கான ஆம்புலன்ஸுகள், தீயணைப்பு வாகனங்கள், மருத்துவமனைகள், படுக்கைகள் எல்லாமே தயார் நிலை தான் வச்சிருந்தாங்க. அதையும் தாண்டி வெயில் ரொம்ப நேற்று கடுமையா இருந்தது. இப்போ கடற்கரை மணல் அப்படி நிற்கிறோம் அப்படிங்கும்போது இன்னும் அந்த வெயிலுடைய தீவிரம் அதிகமாக இருக்கும். அப்படிதான் அவங்க திரும்ப போகும்போது கிட்டத்தட்ட காலையில் எல்லாருமே 11 மணிக்கு நிகழ்ச்சி ஆரம்பிக்குதுன்னா கூட்டம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னனால 7 மணிக்கே வர ஆரம்பிச்சிட்டாங்க. 7 மணிலேருந்து அவங்க கிட்டத்தட்ட நிகழ்ச்சி முடிஞ்சு வெளியே போகிறப்ப மணி 3 மணி. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 6-7 மணி நேரம் அந்த கடுமையான வெயிலில் இருந்திருக்காங்க. அப்படிங்கிறது தான் அதுக்கான காரணம். அவ்வளோ வெயிலுக்கு அரசு எதுவுமே பொறுப்பேற்க முடியாது. இவ்வளோ பெரிய கூட்டம், அந்த கூட்டத்தை ஒரு கட்டுக்கோப்பாக அவர்கள் உள்ளே கூட்டிகிட்டு போனதுலேருந்து வெளியே அனுப்புகிற வரைக்கும் அது அரசு அவங்களுடைய வேலையை சிறப்பாக செஞ்சுருக்காங்க. காவல்துறை கிட்டத்தட்ட ஒரு 8000 பேருக்கு மேலே காவல்துறை நேற்று சென்னை மாநகரம் முழுக்க இது தொடர்பான பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தாங்க. இப்போ வெயிலுடைய தீவிரம், அவங்க திரும்பி போகிறதுல இருந்த போக்குவரத்து சிக்கல், அது முதலமைச்சருமே இன்னைக்கு அவர் வெளியிட்டிருக்கிற அறிக்கை, அந்த இறந்தவங்களுக்கு இரங்கல் தெரிவித்து
அறிவிச்சு 5 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி என் குடும்பத்துக்கு அறிவிச்சிருக்காங்க. அதில் அவருமே சொல்லியிருக்காரு, இப்போ இது மூலம் இவ்வளவு கூட்டம் கூட்டுற நிகழ்ச்சிகள்ல நம்ம இன்னும் வந்து போக்குவரத்து ஏற்பாடுகளை இன்னும் சிறப்பாக செய்யணும் அப்படிங்கிறத இது மூலமா நம்ம குறிப்பாக அந்த இது எலக்ட்ரிக் ட்ரெயின் போதுமான அளவில் இல்லைங்கிற ஒரு குறைபாடு இருக்கிறது. அது சதன் ரயில்வே அவங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் வருகிறது. பொதுவாக மெட்ரோ ரயிலாக இருந்தாலும் சரி அல்லது எலக்ட்ரிக் ட்ரெயினாக இருந்தாலும் சனி ஞாயிறு மற்றும் விடுமுறை காலங்களில் மிக குறைவான அளவு தான் விடுவாங்க. ஏன்னா கூட்டம் குறைவாக இருக்கிறதுனால வந்து குறைவான ரயில்கள் விடுவது, அதுக்கப்புறம் அந்த நேரத்தை அதிகரிப்பார்கள். அதாவது ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு ட்ரெயின் வருது எலக்ட்ரிக் ட்ரெயின்னா, ஒரு 20 நிமிஷத்துக்கு ஒரு ட்ரெயின். மெட்ரோ ட்ரெயினில் வந்து 4 நிமிஷத்துக்கு வரக்கூடிய ஒரு ட்ரெயின்கள் 10 நிமிஷத்துக்கு ஒரு ட்ரெயின் அப்படின்னு விடுவது வழக்கம். ஆனால் நேற்று வந்து இவ்வளவு கூட்டம் வரும் அப்படிங்கிறது முன்னாலே அவங்களுக்கு தெரியும். கூடுதலாக ரயில்களை விட்டிருக்கலாம். அது கொஞ்சம் இந்த நெரிசல்களை குறைப்பதற்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். ஆனால் எப்படி இருந்தாலும் இது வந்து ஒரு பக்கம் எதிர்க்கட்சிகள் கடுமையான குற்றச்சாட்டுகளை வந்து முன்வைப்பது அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்னொரு பக்கம் ஆளுங்கட்சி அதற்கான பதில்களை சொல்லுகிறது. என்றாலுமே கூட இந்த அசம்பாவிதம் என்பது உண்மையிலேயே எல்லாருக்குமே ஒரு துயரத்தை அளிக்கக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கிறது. அந்த வகையில் இறந்தவர்களுடைய அத்தனை பேருடைய குடும்பத்துக்கும் நம்முடைய இரங்கல்களை தெரிவித்துக் கொள்வோம். இதுல என்ன அதிமுக குறுக்கு சால் ஓட்டுறதுன்றது இருக்குன்னு, அத்திவரதரை வந்து அதிமுக ஆட்சி காலத்தில் தான் வெளியில கொண்டு வந்தாங்க. அங்க வந்து ஒரு 35 லட்சம் பேருக்கு மேல வந்தாங்க. ஆனா இந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்கல. எடப்பாடியார் வந்து அவ்வளவு சிறப்பா அந்த இறந்தாங்க, 4 பேர் இறந்தாங்க, ஒரு 70-80 பேர் பக்கமா அந்த மாதிரி மயக்கமடைதெல்லாம் நடந்தது. இன்னொன்னு இது வந்து ஒரே நாள்ல 15 லட்சம் பேர். அங்க அத்திவரதரை பார்க்க போனவங்க அப்படி இல்லை, வேற வேற எண்ணிக்கை மாறும். அந்த ஒப்பீடு மகாமங்கலத்துல ஜெயலலிதாவும் சசிகலாவும் குளிக்க போனப்பயே நெரிசல் ஏற்பட்டு இறந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். எம்ஜிஆர் நகரில் வந்து வெள்ள நிவாரண நிதி கொடுத்த பொழுது நெரிசல் ஏற்பட்டு இருந்ததை பார்க்கிறோம். இது வந்து நெரிசலால் ஏற்பட்ட மரணங்கள் கிடையாது, வெயில் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. இன்னொன்று இது வந்து அந்த நேரம் தான் அந்த மாதிரியான சாகசமும் நடத்த முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். வாய்ப்பு ஒத்துழைக்காது. அது அந்த ஒரு காரணம் இருந்தாலுமே வந்து இந்த அசம்பாவிதங்கள் நடக்காமல் இருந்திருந்தால் எல்லோருக்குமே மகிழ்ச்சி அளித்திருந்திருக்கு. ஏன்னா ஒரு லிம்கா சாதனை புத்தகத்தில் இடம்பெறக்கூடிய அளவுக்கு பிரம்மாண்டமான நிகழ்ச்சி, மக்களில் வந்து அங்கே போன பெரும்பாலான மக்கள் மகிழ்ச்சியோடு தான் இருந்தார்கள். சின்ன சின்ன வசதி குறைபாடுகளை தாண்டி மகிழ்ச்சியோடு தான் இருந்தார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். 23 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. அதனால் வந்து இது ஒரு பக்கம் மகிழ்ச்சி அளித்தாலும் கூட இன்னொரு பக்கம் மரணங்கள் என்பவை அது வருத்தத்தை அளிக்கின்றன. இதில் கூட அரசியலையெல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கி வைத்துவிட்டு அவர்களுடைய மரணத்தில் அவர்களுடைய துயரத்தில் நாம் பங்கெடுப்பது அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். அந்த வகையில் அவங்களுடைய இழப்புகளுக்கு நம்முடைய ஆழ்ந்த இரங்கல்களையும் மாறுதலையும் தெரிவித்துக் கொள்வோம். ஒரு பக்கம் வான் சாகசம் அப்படிங்கிறது நேற்று பரபரப்பாக இருந்ததுன்னா, இன்னொரு பிக் பாஸ் அதுவுமே பரபரப்பாக இருந்தது. பரபரப்புக்கு மத்தியிலும் இது ஒரு பக்கம் இருந்தது. ஏன்னா வந்து கமலஹாசன் தான் பிக் பாஸ் நிகழ்ச்சி தமிழில் ஆரம்பித்ததிலிருந்து தொடர்ச்சியாகவே அதனுடைய பிக் பாஸ் நெறியாளராக இருந்தார். ஐ வில் பி வாட்சிங் யூ, ஓடவும் முடியாது ஒளிய முடியாது சொல்லிட்டு அவர் ஓடி போயிட்டார். நேற்று இருந்து விஜய் சேதுபதி அவர்கள் அதோட நெறியாளராக பங்கெடுத்திருக்கிறார். ஏற்கனவே விஜய் சேதுபதி சில நிகழ்ச்சிகள் வந்திருக்காரு, சன் டிவிலாம் ஒரு நிகழ்ச்சியெல்லாம் வந்திருக்கிறாரு, சமையல் நிகழ்ச்சியெல்லாம் வந்திருக்காரு. இருந்தாலும் பிக் பாஸ் நிகழ்ச்சிங்கிறது ஒரு பரவலாக வரவேற்பையும் ஆதரவையும் பெற்ற ஒரு நிகழ்ச்சி. அதனால் முதல் சீசன்லாம் உளுந்து பார்த்தேன், அதுக்கப்புறம் நான் பார்க்கறது விட்டுட்டேன். இருந்தாலும் அதற்கென்று ஒரு லட்சக்கணக்கான பார்வையாளர்கள் இருக்கிறார்கள். வெவ்வேறு மொழிகள் இந்தியா முழுக்க நடக்கிறது அப்படிங்கிற அடிப்படையில் அது விஜய் சேதுபதி விஜய் சேதுபதியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஒன்று வந்து அவர் ரொம்ப எளிமையாக ஈஸியாக கனெக்ட் ஆகிடுவார் எல்லாரோடையுமே, அது ஒரு அவருடைய ப்ளஸ் பாயிண்ட். இன்னொன்று அவர்கிட்ட ஒரு அரசியல் கூறுணர்வுங்கிறது எப்பயுமே இருக்கும். நேற்றைய நிகழ்ச்சியிலுமே கூட அது எதிரொலித்திருக்கிறது அப்படிங்கிறது முதல் நாளே உள்ள அனுப்பி வைக்கும் போதே அது வந்து வெடிச்சிருக்கு. குறிப்பாக வந்து ரஞ்சித், கவுண்டம்பாளையம் ரஞ்சித், அந்த ரஞ்சித் வந்து நடிகர் மற்றும் இயக்குநரான ரஞ்சித், அவரை வந்து அவர் இந்த தொடரில் பங்கெடுக்கிறாரு. அவரை உள்ள அனுப்பி வைக்கும் போது விஜய் சேதுபதி அவர்கிட்ட கேட்கிறாரு, ஓப்பனாகவே கேட்டுட்டாரு, நீங்க வந்து இதுக்கு முன்னாடி ஒரு படம் பீஸ்மன் ஒரு படம் எடுத்தீங்க, அந்த படத்துக்கும் இந்த கவுண்டம்பாளையம் படத்துக்கும் மிகப்பெரிய முரணா இருக்குது. அப்படி ஒரு படத்தை எடுத்த ரஞ்சித்தா இதை எடுத்தாருன்னு என்னால வந்து நம்ப முடியல. அது ஒரு விஷயம். அந்த ரஞ்சித் உண்மையா இல்ல இந்த ரஞ்சித் உண்மையா? இந்த ரஞ்சித் வந்து இந்த கவுண்டம்பாளையம் படத்துக்கு அப்புறம் பேசின ரஞ்சித்தை வந்து நம்ப முடியல, எது உண்மை அப்படின்னு வந்து நேரடியாக கேட்டாரு. இவர் வந்து இந்த வெளியில பேட்டி கொடுக்கப்பெல்லாம் பயங்கர ஆவேசமா பேசினாரு. அந்த படம் கவுண்டம்பாளையம் படத்தை ஒட்டி அந்த பெண்கள், அந்த படத்தில் பெண்கள் குறித்தான கருத்துக்கள், பெண்கள் தான் எங்களுடைய இது பெண்ணையும் மண்ணையும் கை வச்சவங்கலாம் விடமாட்டோம் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தார் அவரு. அப்போ வந்து அவர் வந்து பூசி முழுகிறாரு, அவரால் வந்து சொல்ல முடியல. வெளியில வந்து ப்ரெஸ் மீட்ல ஆவேசமா பேசின மாதிரி ரஞ்சித்தால அங்க பேச முடியல. இல்ல நான் அந்த மாதிரி ஆள் இல்லை, நான் வந்து அன்பை மட்டும்தான் பரப்பு அப்படின்ற மாதிரிலாம் அவர் ஏதோ வேற ஏதாவது உருட்டுறாரு. அந்த உருட்டெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சரி உங்க வீட்டுல இருந்து யாரை கூட்டிட்டு வந்திருக்கீங்கன்னு விஜய் சேதுபதி கேட்ட உடனே 2 பேரும் கை காட்டுறாரு, அவர் நண்பர்கள் போல. அவரு வந்து பேச ஆரம்பிச்ச உடனே கோயம்புத்தூர்காரு, நான் கோயம்புத்தூர்காரு, சாப்பிட்டீங்களா
எங்க ஊர்ல வந்து இதுதான் பழக்கம் அப்படின்ற மாதிரி கேட்டோடனே எல்லா ஊர்லயும் இதாங்க கேட்பாங்க. எங்க வீட்டுல மட்டும் ஊர்ல பண்ணா மட்டும் வீட்டுக்கு இருந்தா வெளியில போங்க நான் சொல்லுவோம், நாங்களும் சாப்பிட்டீங்களா தான் கேட்போம். இது என்னன்னா உள்நோக்கத்தை, அந்த சொல்ல வந்தோட உள்நோக்கத்தை விஜய் சேதுபதி அந்த இடத்துல துல்லியமா கணிச்சிருக்காரு. ஏன்னா இவங்க சொல்றது வந்து அந்த ஊர்ல இருக்கிற அந்த பழக்கம்னு சொல்ல, அவங்களுடைய அங்க இருக்கிற அந்த சில சமூகங்களுடைய பழக்கங்களை தான் அவர் வந்து எடுத்து சொல்ற மாதிரி சொல்றாரு. கொங்கு வட்டாரத்தினுடைய பழக்க வழக்கம்னு சொல்றது வந்து ஒரு குறிப்பிட்ட சாதிக்கான பழக்க வழக்கமாக மாற்றி அதை வந்து வைப்பது. உதாரணத்துக்கு பார்த்தா இந்த வள்ளி கும்மி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அதை பரவலாக வந்து கொண்டு போனது, அது கொண்டு போகிறது ஒரு கலாச்சார நிகழ்வு, அதில் எந்த தவறும் இல்லை, அது சாதிய பெருமிதமாக கொண்டு போனார்கள் அப்படிங்கிறது. இன்னொன்று இதே கவுண்டம்பாளையம் ரஞ்சித், ஏன்னா ரஞ்சித்துன்னு இன்னொரு இயக்குனர் ரஞ்சித் இருக்காரு, அவர் தலித் அரசியலாம் பேசக்கூடியதுனால நம்ம அந்த ரஞ்சித்துங்கிற பேர் ரொம்ப எச்சரிக்கையோடையே பயன்படுத்த வேண்டியதாக இருக்கிறது. இல்லைன்னா சாதி ரஞ்சித், சாதிக்கு எதிரான ரஞ்சித் வேணா சொல்லலாம், பிரிச்சுக்கலாம். ஆமாம். இந்த சாதி ரஞ்சித் வந்து என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஹாப்பி ஸ்ட்ரீட்னா ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க வந்து அரசு சார்பாக ஒவ்வொரு மாவட்டத்துடைய தலைநகரங்களில் எல்லாரும் கூடி தங்களுடைய இயல்பான ஒரு மகிழ்ச்சியான உணர்வுகளை வெளிப்படுத்துவதுங்கிறது அதெல்லாம் ரொம்ப கலாச்சார ரீதியாக தப்புங்க, அப்படிலாம் இருக்கக்கூடாது, வள்ளிக்குமே தான் எல்லாருமே ஆடணும் அப்படின்னாரு. இப்போ இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி என்ன சொல்லுவாங்க, அங்கே உள்ளுக்குள்ளே ஏற்கனவே வந்து கிட்டத்தட்ட ஒரு வெஸ்டர்ன் கல்ச்சர்லாம் அங்கே உள்ள நடக்கிறதுலாம் நம்ம பார்க்க நிறைய நடந்திருக்கிறது, நிறைய விமர்சனங்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் வந்து பிக் பாஸ் நிகழ்ச்சியின் மீது பலருக்கும் பல விதமான விமர்சனங்கள் இருக்கின்றன. ஒன்று தடை பண்ண அர்ஜுன் சம்பத் வந்து போர்க்கொடிலாம் பிக் பாஸ் நிகழ்ச்சி என்பது என்னன்னா, நான் அந்த முதல்ல ஃபர்ஸ்ட் சீசன் பார்த்தேன், அதுக்கப்புறம் பெருசாக பார்க்கறதுல ஆர்வம் இல்லை. இது ஒன்று வந்து அது ஸ்கிரிப்டடோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்து விட்டது. ரெண்டாவது என்னன்னா வந்து மனித மனத்தினுடைய மிக மோசமான உணர்வுகளை மட்டுமே காட்சிப்படுத்தி அதன் மூலமாக அது ஒரு பிஸ்னஸாக மாறுகிறது அப்படிங்கிற ஒரு ஆற்றாமையுமே இருக்கிறது. இன்னொன்று கண்காணிப்பு அப்படிங்கிறது நம்ம எந்த வகையிலுமே வந்து எதிர்க்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது. அது பிக் பாஸ்ங்கிற நிகழ்ச்சியின் மூலமாக இன்னொருத்தர் வீட்டுடைய படுக்கையை எட்டி பார்ப்பது எந்த அளவுக்கு சரி அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருக்கிறது. இப்படி நிறைய விமர்சனங்கள் ஒரு பக்கம் இருந்தால் கூட இன்னொரு பக்கம் கலாச்சார ரீதியாக வந்து இப்போ கல்ச்சுரல் போலீஸ் அவங்களுமே கடுமையான விமர்சனங்கள்லாம் முன் வச்சிருந்தாங்க. அந்த சூழ நம்முடைய சாதி ரஞ்சித் போய் கலந்து இருக்கிறார். அவர் வந்து முதல்ல இந்த பண்பாட்டுக்கு எதிராக அங்கே குரல் கொடுப்பாரா, பண்பாட்டு போராளியா மாறுவாரா, இன்னும் அங்கே மற்றவங்களோட பழகிறப்ப அவருக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான எதிர்பார்ப்புகளுமே. ஏன்னா அங்க வந்து இவர் பேசுற கருத்துக்கள்லாம் இடுபடுமா என்னங்கிறதுலாம் இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி போனவர்கள்லாம் முற்போக்காளர்களுடைய கருத்துக்கள் வந்து மிகப்பெரிய அளவுல பேசு பொருளா இருக்கு, கவனம் ஈர்க்கப்பட்டிருக்கு, இப்படிலாம் நடந்துக்கிறாங்க, இதெல்லாம் நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி பொது வழியில பேசப்பட்டுச்சு. ஆனா அதுக்கு எதிராக இப்படி உள்ளொருத்தர் போய் பேசும்போது மக்களே அதை சகிக்க மாட்டாங்க. அது ஏற்கனவே இங்க இருக்கிற விவாத நிகழ்ச்சிகளாகட்டும், நீயானா மாதிரியான ஷோக்களாகட்டும், அந்த ஷோக்குல இந்த மாதிரியான பிற்போக்குத்தனங்களை மக்கள் ரசிக்கலைங்கிறது ஏற்கனவே வந்து பொது வெளியில தெரிஞ்ச ஒண்ணு. இப்போ இந்த ரஞ்சித் வந்து எவ்வளவு அதை வந்து எப்படி பிரதிபலிக்க போறாரு உள்ளுக்குள்ள, அவருடைய கருத்துக்கள்லாம் வந்து எப்படி இருக்க போகும் அப்படிங்கிறது தெரியல. ஆனா நிச்சயமா உள்ளுக்குள்ள செமத்தியா வாங்குவாரு அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. அதெல்லாம் வெயிட் பண்ணி பார்ப்போம். அந்த வள்ளி கும்மி இவர் எப்படி கும்முன்னு கும்புறாங்க பார்ப்போம். ஓகே, ஒரு சட்ட ரீதியான ஒரு பிரச்சனை. இப்போ பொதுவாக வந்து நம்முடைய தொழில்நுட்பம் வளர்ந்ததற்கு பிறகு, நவீன தொழில்நுட்பத்துடைய வளர்ச்சிக்கு பிறகு எல்லாருடைய வாழ்க்கையுமே வந்து ஒரு அட்வான்ஸ்டாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம், குறிப்பாக மொபைல் வந்ததற்கு பிறகு. ஆனால் அதே நேரத்தில் எல்லா தொழில்நுட்பங்களும் ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் வருவதைப் போலவே அதனுடன் சேர்ந்தே ஆபத்தான நெகட்டிவான விஷயங்களும் வரும் அப்படிங்கிறது ஒரு யதார்த்தமான ஒரு விஷயம். அப்படி அந்த அடிப்படையில் பார்த்தோம்னு சொன்னால் இப்போ சமீப காலமாக டிஜிட்டல் கைது அப்படிங்கிற ஒரு விஷயம் தொடர்ச்சியாக பரவலாகவே வந்து பேசப்படுகிறது. காவல்துறையும் அது குறித்து எச்சரிக்கையை விட்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். என்னென்னா திடீர்னு ஃபோன் பண்ணி நாங்கள் போலீஸில் வந்து பேசுகிறோம், உங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு, அதில் போதைப் பொருள் இருக்குது, அதனால் உங்களை வந்து கைது செய்ய போகிறோம் அப்படின்னா உடனேயே வந்து இவங்க வந்து பதறி போய் ஐயோ நான் கைது செய்யாமல் இருக்க என்ன பண்ணணும்னா இவ்வளோ லட்சத்தை கொடு, இத்தனை கோடியை கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஏமாந்து போனவர்கள் நிறைய பேர் அப்படிங்கிற விஷயமே வருகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். இதில் என்னென்னா வந்து காவல்துறை என்ன சொல்கிறேன்னா, ஒருத்தரை யாரையுமே டிஜிட்டல் மூலம் கைது செய்ய முடியாது. இப்போ நீங்கள் வந்து ஒரு குற்றம் செஞ்சுருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், அல்லது குற்றம் அளித்ததாக சந்தேகத்துக்கு உள்ளானீர்கள் என்று சொன்னால் நேரடியாக வந்து விசாரணை நடத்த கைது செய்வது தான் ஒரு வழக்கமே தவிர வந்து டிஜிட்டல் மூலமாக கைது செய்வதுங்கிறது சாத்தியம் கிடையாது. இன்னொன்று, எனக்கு சம்பந்தம் இல்லாமல் ஒரு பார்சல் வந்து இருக்காது, போதைப்பொருள் இருக்குன்னா நான் ஏன் பயப்படணும் அப்படிங்கிற கேள்வி முதல் கேள்வி. ஆமாம், அதனால வந்து இப்படியான மிரட்டல்களுக்கு தயவு செய்து ஏமாறாதீர்கள் அப்படிங்கிற எச்சரிக்கையுமே காவல்துறை விடுத்திருக்கிறது. இன்றைக்கி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் காலகட்டம்ங்கிறதுனால எப்படியோ மோசடி வருது. நான் இப்போ நேற்று இன்றைய செய்தித்தாளில் தான் நினைக்கிறேன், ஒரு பையன் அந்த பையனை கடத்தி வச்சதா சொல்லி அந்த பையன் அழுகிற மாதிரியே ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் ஒரு தோற்றத்தை உருவாக்கி பணம் கேட்டு மிரட்டி இருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் வருகிறது. அப்போ இந்த டீஃபேக்கு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு இந்த மாதிரியான விஷயங்களை வைத்து மோசடிகளும் ஈடுபட முடியும். நம்மளால எந்த ஒரு டெக்னாலஜி கண்டுபிடிச்சோம் அதை வச்சு எப்படிலாம் மோசடி பண்ணலாம் அப்படின்னு புதுசாக கண்டுபிடிச்சிருவாங்க வந்து அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறது. அதனால எல்லாரும் எச்சரிக்கையாக, ஏன்னா ஏற்கனவே இந்த இதுக்கு பாஸ்வேர்டு கேட்குறாங்க, ஏடிஎம் பின் கேட்குறாங்க, நம்பர் சொல்லுங்க
சார் அப்படின்னு கேட்கலாம். அந்த மாதிரியாவும் இதுவும் ஆய்விடக்கூடாது அப்படிங்கிறதையும் நம்ம கவனமாக பார்க்கணும். மேகம் கருக்காதா பெண்ணை பெண், இந்த பாட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? பார்த்துருக்கீங்க நீங்களே டான்ஸ் ஆடுவீங்க, அதுக்கு சிறப்பாக. நான் டான்ஸ் ஆடினது இல்லை சார், நான் கேட்டிருக்கேன். நாங்களும் பார்க்க முடியாது, அது வேற விஷயம். அந்த பாடலுக்கு தேசிய விருது வாங்கக்கூடிய ஒருவர், அவருடைய வாழ்க்கை இப்போ வந்து சோகம் கருக்காத பெண்ணை பெண்ணைங்கிற மாதிரி மாறி போயிருச்சு. ஜானி மாஸ்டர் ரொம்ப பிரபலமானவர். கிட்டத்தட்ட வந்து அவரோட டான்ஸ்னா பலருக்கும் பிடிக்கும். பலருடைய அவர் விஜய் படத்துல பல படங்கள் அமைச்சிருக்காரு. வந்து அவருடைய அந்த பாட்டுமே பயங்கர ஃபேமஸ். அந்த டான்ஸ் மூவ்மெண்ட், இவருடைய தனுஷுடைய டான்ஸ் மூவ்மெண்ட்டுமே. அப்படிப்பட்ட ஜானி மாஸ்டர் ஒரு பாலியல் குற்றச்சாட்டுல சிக்கி சிறையில் இருக்கிறார். எதுக்காகனா அவர்கிட்ட அசிஸ்டண்டா பணிபுரிஞ்ச ஒரு பொண்ணு, 21 வயசு பொண்ணு அவர் மேல ஒரு பாலியல் குற்றச்சாட்டை சொல்லி இந்த சர்ச்சைகள் வந்து ரொம்ப வலுப்பெற்று. ஏன்னா ஏற்கனவே வந்து கேரளாவில் மீட்டு, வெஸ்ட் பெங்காலில் மீட்டு சர்ச்சை மாதிரி ஓடிட்டு இருக்கிற சமயத்தில் இந்த சர்ச்சை வந்து தேசிய அளவில் கவனம் ஈர்த்ததால அவருக்கு வந்து சிறந்த நடன இயக்குனருக்கான அந்த விருதை வந்து ரத்து பண்ணியிருக்காங்க. இவர் வந்து ஏற்கனவே போன வருஷம் இதே மாதிரி ஒரு வழக்கில் கைது செய்யப்பட்டார். இது 2வது வழக்கு. தொடர்ந்து இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் வந்துட்டு இருக்க சமயத்துல இப்படி ஒருத்தருக்கு விருது கொடுக்கறது சரியா இருக்காது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அந்த விருதை ரத்து பண்ணியிருக்காங்க. ஆமா, இன்னொன்று வந்து இப்போ ஜானி மாஸ்டர் வந்து சிறையில் இருக்கிறப்ப இந்த விருதுக்காக வந்து இது ஜாமீன் பரோல் கேட்டு அந்த பரோலுமே நீதிமன்றம் வந்து கொடுத்தது. சரி நீங்கள் போய் வாங்கிட்டு வாங்கணும். ஆனால் வந்து அங்கே வந்து தேசிய விருதுக்கான கமிட்டி அவங்க வந்து இது வந்து வழங்குவதில்லை இப்படியான குற்றச்சாட்டு இருப்பதனால அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. நல்ல விஷயம். ஆனால் இதே மாதிரி வந்து இந்த மல்யுத்த அகாடமியுடைய லீடர் தலைவர் அவர் மேலேயும் ஒரு நடவடிக்கை, அவர் மேலே வந்து அத்தனை வீராங்கனைகள் போராட்டம் நடத்துனாங்க. அப்போ வந்து எந்த நடவடிக்கையுமே எடுக்கலை. அவர் டான்ஸ் மாஸ்டர் மேலே நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அவர் மேலே நடவடிக்கை எடுக்கிறதுல தாண்டி அவர் மகனுக்கு வந்து பாஜக சீட்டே கொடுத்தது. நாடாளுமன்ற தேர்தலில் சீட்டை கொடுத்தாங்க. ஏதோ ஒரு வகையில் இந்த விஷயமா அதுக்காக நம்ம ஜானி மாஸ்டர் நியாயப்படுத்த முடியாது. அது ஒரு பாலியல் ரீதியான குற்றம் என்று சொன்னால் அது வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டியது வந்து வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டியது. அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. சமூகத்தில் ஒரு பிரபலமான நபர், பலருக்கும் தெரிஞ்ச முகம் அப்படிங்கிறதாலே வந்து எந்த ஒரு குற்றச்செயலும் துணிச்சலாக செய்யலாம் அப்படிங்கிற எண்ணத்துக்கு இது ஒரு அடியா இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக அந்த வகையில் இதை நம்ம வரவேற்போம். அமைச்சர் ஜெயக்குமார் பல வினோதமான யோசனைகளை, வினோதமான பேச்சுக்களை பேசக்கூடிய ஒரு வித்தியாசமான மனிதர். அவர் பாட்டு பாட ஆரம்பித்தால் நாள் முழுக்க கேட்டுக்கொண்டே இருக்கலாம். வேற ஏதாவது பாட்டை அவர் பாடுறதை கேட்க முடியாது. அப்படிப்பட்ட ஜெயக்குமார் அவர் ஒரு வினோதமான ஒரு கருத்தை விதித்திருக்காரு. துணை முதலமைச்சருக்கு சட்டம் வாங்கி தரோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. எங்க அவர் டிஷர்ட் போட்டு வந்துடுறாரு. அதுவும் இல்லாமல் அந்த டிஷர்ட்ல கட்சி லோகோவை போடுறாரு. அது எப்படி அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளலாம் அப்படிங்கிற கேள்வி கேட்டு இவங்க எல்லாருமே வந்து கட்சி கதவீசி கட்டி தானே போவாங்க. எல்லாருமே அப்படிதான் இருப்பாங்க. இன்னொன்னு அது மரபுன்றாரு. அப்படி எதுவும் மரபெல்லாம் கிடையாது. அது வந்து திராவிட இயக்கங்கள் ஆட்சி வந்த காலத்துல இருந்து அப்படியான உடையை உடுத்துறது அப்படிங்கிறத பண்றாங்க. வட இந்தியாவெல்லாம் அப்படி யாரும் வேட்டி கட்டிட்டு சட்டை போட்டுட்டுலாம் யாருமே இல்லை. இன்னொன்னு இது அந்த கட்சியோட தலைவர் எம்ஜிஆர் எப்படி இருந்தார்? எம்ஜிஆர் தலையில ஒரு தொப்பி வச்சுட்டு இருந்தாரு. அது வந்து மரபா? அது மரபு இல்லை. அப்படிங்கிறப்ப இது வந்து உடைங்கிறது அவரவர் விருப்பத்துக்கு உட்பட்டது, அவங்க வசதிக்கு ஏற்பட்டது. நாகரிகமாக உடை அணிஞ்சிட்டு வராங்களா இல்லையாங்கிறத நம்ம பார்க்க முடியும். அவர் ஜீன்ஸ் பேண்ட் போட்டு வரதாலேயோ டிஷர்ட் போட்டு வரதாலேயோ வந்து அது என்ன பிரச்சனை இருக்க போகுது? அது கம்ஃபர்டபுளாக இருக்கு. சரியா தப்பா அது மேலே குற்றச்சாட்டு விமர்சனங்கள் அது சொல்லலாம். டிஷர்ட் போடுறது அவருக்கு இருக்க ஒரே பிரச்சனை அப்படிங்கிறது தெரியல. இன்னொன்று அவருமே என்னன்னா அரசியல்வாதி இப்படி வேட்டி சட்டத்தை கட்டிட்டு தான் இருக்கணுங்கிற ஒரு வழக்கமான பிம்பத்தை உடைக்கணும் அப்படிங்கிறனாலே என்னமோ தொடர்ச்சியாக போறாரு. இப்போ இவங்க தலித் தலைவர்கள் கிருஷ்ணசாமியாக இருந்தாலும் சரி, திருமாவளவனாக இருந்தாலும் சரி, அவங்களுமே வந்து பேண்ட் செட் போட்டுட்டு வருவதுங்கிறது அவங்க ஒரு பழக்கமாகவே ஒரு மரபாகவே கலர் செட்டு தான் போடுறாங்க. அது ஒரு மரபாக இருக்காங்க. இப்போ சீமானெலாம் அப்படி தான் வந்து சட்டை பேண்ட் தான் போடுறாரு இல்லையா, வேஷ்டிகள் கட்டுவதில்லை. இது வந்து ஒரு மரபு அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இதை பண்ணணும் அப்படிங்கிற எந்த விதமான அவசியமே கிடையாது. இது ஏன் ஒரு வினோதமாக பேச வேண்டிய விஷயங்கள், விமர்சிக்க வேண்டிய விஷயங்கள்லாம் எவ்வளவோ இருக்கிற நேரத்தில் சம்மந்தம் இல்லாமல் ஒரு டிஷர்ட் போட்டாரா இல்லை அவர் வந்து இது குருதா போட்டாரா அப்படிங்கிறத இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய திமுகவுக்கு அவ்வளவு அரசியல் வறட்சி இருக்கு அப்படிங்கிறது தான் நினைக்கிறேன். ஆனா கட்சி ரீதியா அவங்களுக்கு வந்து எந்த விதமான எதிர்கட்சியா ஆக்கப்பூர்வமா செயல்படுறதுக்கான எந்த வடிவமும் அவங்களுக்கு தெரியல. அரசியலே தெரியாம அந்த சூழல்ல இப்படி ஒரு எதையா ஒண்ணு பண்ணணும் பேசணும் அப்படிங்கிறதுக்காக ஏதோ பேசுறாங்களான்னு தெரியல. ஜெகன்மோகன் 5 வருஷமா அங்க முதலமைச்சர் இருந்தவர் ஒரு ஃபேண்டை தான் போட்டு இருந்தாரு எப்பவுமே. ஓகே, இன்னைக்கு நம்ம நிறைய விஷயங்களையே பேசி இருக்கிறோம். இதுல இருந்து ஆரம்பிச்சு ஹரியானா முடிவுகள் நாளைக்கு வரப்போகிறது. அதை ஒட்டி நாளைக்கு அது குறித்துமே நம்ம விரிவாக பேசலாம். எது காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெறுகிறதா அல்லது வந்து மறுபடியும் பிஜேபி தான் எனக்கு வெற்றி பெறப் போகிறதா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பொறுத்து நிறைய விஷயங்களை பேசலாம். இன்னைக்கு இவ்வளோ விஷயங்கள் நம்ம பேசியிருக்கிறோம். இதில் ஏதாவது உங்களுக்கு மாற்று கருத்தோ அல்லது தகவல் பிழை வந்தால் கண்டிப்பாக சுட்டி காட்டுங்கள். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கான ஒரு பிக்கப் கிடைக்கிறது. அது இன்னுமே அதிகரிக்கும் என்று நம்புவோம். அந்த வகையிலே மானம் தமிழ்நாடு யூடியூப் சேனலோடு தொடர்ச்சியாக தொடர்பு இருங்கள். முச்சந்தி ஷோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மாடர்ன் தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி.